பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், தேர்தல் ஆணையத்தில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் வேட்பு மனு வழங்கிய அவருடைய வேட்புமனு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல வேட்புமனுகள் ஏற்பதற்கு தகுதியற்ற வேட்பு மனுக்களாக புறம் தள்ளப்பட்டு இன்றைக்கு இறுதியாக களத்தில் நிற்பவருடைய வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும். அவர்களுக்கான சின்னங்களும் ஒதுக்கப்படும். வேட்புமனுவை திரும்ப பெறக்கூடியவர்கள் நேற்று மாலை 3 மணிக்குள் திரும்ப பெற்று இருப்பார்கள். எனவே இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படுகிற பட்டியல்தான் இறுதி பட்டியல். பிறகு இடையிலே பரப்புரை செய்கிற பொழுது அந்த வேட்பாளர் அவருக்கு சார்பாக, இந்த வேட்பாளர் இவருக்கு சார்பாக, சில வேட்பாளர்கள் ஆளும் கட்சிகள் ஆண்ட கட்சிகள் அப்படி விலை பேசி தன் பக்கம் இழுப்பது அல்லது பொம்மையாக பயன்படுத்தி கொண்டு இப்படியெல்லாம் நிறைய வேலைகள் நடைபெறும். இந்த நிலையிலே எம்மை பொறுத்தவரையில் நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் முற்றவிழன் தி வேல்முருகன் தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பில், தமிழக வாழ்வுரிமை கட்சிதான், ஆனால் தோழமை அமைப்புகளாக ஏறக்குறைய 58 அமைப்புகள் இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் சேர்ந்து இன்றைக்கு அந்த அமைப்பே தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்று சொல்லி 58 அமைப்புகள். இந்த 58 அமைப்புகளில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அமைப்புகளுக்கு 1 தொகுதி 2 தொகுதி 3 தொகுதி வரை நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய தி வேல்முருகன் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த கூட்டமைப்பு, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு, ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான். ஏன்னா மாற்று அரசியல், புரட்சிகர சிந்தனை அரசியல், தமிழ் தேசிய எழுச்சியை நோக்கிய அரசியல், தமிழ்நாடு இந்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் 1967 இருந்து 2026 வரை 67 என்னென்ன உரிமைகள் இருந்ததோ அந்த உரிமைகள் இன்றைக்கு 2026 120 விழுக்காடு கூட கிடையாது. சாலையில் போக்குவரத்து உரிமை இல்லை. 40 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல கப்பம் கட்ட வேண்டியது இருக்கு. சுங்கச்சாவடியா வழிபறி சுரண்டல் சாவடியான்னு தினமணியில ஆசிரியர் உரை எழுதுனாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. காவிரியில சிக்கலே இல்லை 67 வரை. ஆனால் இன்றைய வரைக்கும் சிக்கல் தொடர்கிறது. முல்லை பெரியாறுல எந்த சிக்கலும் இல்லை. ஐயா கலைஞர் பார்த்த பார்வை 71 எல்லா உரிமைகளும் கேரள அரசு விட்டுக் கொடுத்தாரு. முடிந்தது இன்றைய வரைக்கும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு முல்லை பெரியாறு அணை தண்ணீர் வரவே மறுக்கிறது. 75 வரை கச்சத்தீவு பச்சை தமிழ் மண்ணாக இருந்தது. யாருடைய ஆட்சியிலே நாம் அதை இழந்தோம் என்று சொன்னால், அடைந்தோல் திராவிட நாடு, அடையவட்டல் எல்லாரும் செத்து போவோம், சுடுகாட்டுக்கு போயிடுவோம். இப்படி சொன்னவர்கள் ஆட்சி காலத்தில் பச்சை தமிழ் மண் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மீனவ தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த திராவிடத்தில் சிங்கள இனவரி அரசு. அப்படியானால் தமிழர்களுக்கு என்று ஒரு அரசு, ஒரு தமிழ் தேசிய அரசு, இறையாண்மை மிக்க தமிழ்நாடு அரசு, தன்னுரிமை மிக்க தமிழ்நாடு அரசு இருக்குமேனால் சிங்கள இனவரி கும்பலுக்கு தக்க பதிலடி கொடுத்திருப்போம். இல்லை, தமிழர்களே ஏதிரிகளாக உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்த தமிழர்களாக வாழக்கூடிய நிலை, அவல நிலை, துன்ப நிலை, துயர நிலை, இவற்றை எல்லாவற்றையுமே கடந்த 2021 தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே சேர்ந்து ஒற்றை சட்டமன்ற உறுப்பினராக சட்டப்பேரவைக்குள் நுழைந்தாலும் தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, ஈழத் தமிழர்களுக்காக, புலம்பெயர் தமிழர்களுக்காக எல்லா வகையான தமிழ்நாட்டு உரிமைகளையும் சட்டப்பேரவையில் எடுத்து வைத்து வாதுரை வைத்து
இந்த சிக்கல்களை அரசியல்படுத்தினார் நம்முடைய வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் அவர்கள். அவர் பேசாத எந்த பொருளும் சட்டமன்றத்தில் இல்லை. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் பச்சை தமிழன் தான், வேளாண்குடி தமிழன் தான், நம்முடைய உடன்பரப்பு தான். ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் எவனோ ஒரு வடநாட்டுக்காரன் அதிகாரி கொடுத்தான் என்று சொல்லி அவன் ஆங்கிலத்தில் கொடுத்தானா இந்தியில கொடுத்தானா என்று நமக்கு தெரியாது. கையெழுத்து போட்டுட்டார் முதலமைச்சர். தமிழ்நாட்டு அரசு வேலை வாய்ப்பில் எவன் வேண்டுமானாலும் வரலாம். இந்திக்காரன் வரலாம், வெள்ளைக்காரன் வரலாம், சிங்களவன் கூட வரலாம் என்கின்ற அந்த அரசாணையை இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே போட்டு விட்டார்கள். அதை மாற்றி அமைப்பதற்கு வேல்முருகன் பட்ட பாடு இந்த திராவிட மாடல் அரசிடம் நமக்கு தெரியும். முடிவாக ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு பெற வேண்டுமானால் தமிழ் பேச தெரிய வேண்டும், எழுத தெரிய வேண்டும். தமிழ்நாடு தேர்வாணைய குழு நடத்துகிற தேர்விலே தமிழில் குறைந்தது 40 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து ஓரளவு முற்றுப்புள்ளி வைத்தார். பல கோடிக்கணக்கிலே இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே படையெடுத்து வந்து விட்டார்கள். அதற்கு எதிராக ஒற்றை தமிழனாக என் தம்பி செந்தமலன் சீமான் இருக்கிறாரு. நான் விமர்சனம் பண்ணல. பெரிய இயக்கம் கட்டினாரு, தமிழ் தேசிய வாக்கு வங்கி அரசியலை உருவாக்கினாரு, 36 லட்சம் தமிழர்களை வாக்களிக்க வைத்தாரு. அதெல்லாம் மாற்ற கருத்து இடமில்லை, முரண்பாடு இல்லை. ஆனால் இந்த இந்தியர்களின் படையெடுப்பை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தியது உண்டா? 2019 கிட்டத்தட்ட 25,000-30,000 தமிழர்களை திரட்டி சேப்பாக்கத்திலே ஆர்ப்பாட்டம் போட்டார் நம்முடைய வேல்முருகன். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐயா பல நெடுமாறும் பேசினார், ஐயா மணியரசன் பேசினார், அடியேன்னு பேசணும். ஓமலூரிலே லட்சக்கணக்கான தமிழர்களை திரட்டி இந்தியர்களுடைய அந்த படையெடுப்புக்கு எதிராக மிகப்பெரிய மாநாடை போட்டார், சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தார். இப்படி எண்ணற்ற தமிழ் தேசிய சிக்கல்களை வாய்ப்பு கிடைக்கும் போது சட்டப்பேரவையை ஒற்றை தமிழனாக குரல் கொடுத்தார், அரசுக்கு நெருக்கடி கொடுத்தார், இக்கட்டான நிலைக்கு திராவிட மாடல் அரசை தள்ளினார் என்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த, கண்காணித்துக் கொண்டிருந்த ஏவா வேலு, சேகர் பாபு, KN நேரு இவங்க 3 பேரும் முக்கூட்டு போட்டு தங்களுடைய சொந்த உறவான தெலுங்கு பாசத்திலே பிரேமலதாவை, அந்த அம்மா பேசாத பேச்சு கிடையாது, நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். ஐயா கலைஞரை பேசாத பேச்சு கிடையாது, இன்றைய மாண்பு முதலமைச்சர் MK ஸ்டாலினை பேசாத பேச்சு கிடையாது, உதயநிதி ஸ்டாலினை பேசாத பேச்சு கிடையாது. அவ்வளவு பேச்சு பேசியும் அவங்களை கொண்டு கூட்டணியில் சேர்ந்தாங்க. இந்த மொழிக்காக, இனத்திற்காக, நாட்டிற்காக ஒரு துருப்பை கூட தூக்கி போடாத சுதீஷை நாடாளுமன்ற மேலவைக்கு அனுப்பினார்கள். ஆனால் தமிழ் மொழிக்காக, இனத்துக்காக, நிலத்திற்காக, புலம்பெயர் தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து போராடிய வேல்முருகனை துச்சமன மதித்து தூக்கி எறிந்தார்கள். கூட்டணியில் இடமில்லை, ஒரு 3 தொகுதிகளாவது கொடுங்கள் என்று கேட்டு பார்த்தார். அதற்காக வேல்முருகன் நம்முடைய தம்பி, மற்றொரு ஆற்றல் மறவர், விளிம்பு நிலை தமிழர்களின் தலைவர், எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனை போல வளைந்து நெளிந்து குனிந்து போகவில்லை. விழிகள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியை ஏற்படுத்தி 58க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகளை ஒன்று திரட்டி 234 தொகுதிகளில் வேட்பாளர்கள் போட்டால் ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமான, ஆட்சியாளர்களுக்கு உறவுகளாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல்வேறு தொகுதிகளிலே வேட்புமனுவை அங்கே புள்ளி வைக்கவில்லை, இங்கே கமா வைக்கவில்லை என்று நிராகரித்திருக்கிறார்கள். சில இடங்களிலே நல்ல அதிகாரிகள் வேல்முருகனுடைய அறிவையும் ஆற்றலையும் தமிழ் இனத்தின்பால் அவர் கொண்டுள்ள பேரன்பையும் புரிந்து கொண்டவர்கள் அதில் பிழை இருந்தால் கூட திருத்தி கொடுங்கள் என்று அப்படி திருத்தி வாங்கி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு துணிவான முடிவாக 234 தொகுதியிலும் வேட்பாளரை போட்டுவிட்டார். அதே நேரத்திலே தமிழ் தேசிய சிந்தனையோடு ஆதரவை அவர் கேட்காவிட்டாலும் என் ரத்தம் சீமான் அவர் போட்டியிடுகிற காரைக்குடியிலே நான் வேட்பாளரை நிறுத்த மாட்டேன். எவ்வளவு உயர்ந்த அரசியல் பண்பு இது! தேவையானால் என் ரத்தம் சீமான் அழைத்தாரானால்
காரைக்குடியிலே ஒரு நாள் அவருக்காக பரப்புரை செய்வேன், இப்படி வலிந்து சொன்னார். இதை பெருந்தன்மையாக, அரசியல் பண்பாக, அரசியல் நாகரிகமாக, உடன்பிறப்பு உரிமை உணர்வோடு முன்வருகிறாரே என்பதை பெருந்தன்மையோடு ஏற்காத சீமானை பார்க்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு ஊடகவியல் சந்திப்பிலே எங்களுடைய ரத்தம் வேல்முருகன் அவர்கள், ஏன் இவர் சொல்லாததா, நான் சான்றே வச்சிருக்கிறேன், வேல்முருகன் தலைமை ஏற்போம், அண்ணன் வர வேண்டும். வேல்முருகன் தலைமையை ஏற்போம் என்பது மட்டுமல்ல, தனித்தே களமாடினால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்போம், அண்ணன் வைகோ தலைமை ஏற்போம் சொன்னாரா இல்லையா சீமான்? சான்று ஆவணத்தோட பேசுறேன். அப்படி சொன்ன சீமான் ஒரு பண்புக்காக, ஒரு நாகரிக்காக நாங்களே பார்த்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்து விழுந்து ஆதரித்தோம், ஊர் ஊரா கத்தினோம். நாமும் நம்முடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் வினோத் அவர்களும். ஆனால் தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து எல்லாம் முடிந்த பிறகு நன்றி சொல்றவர் தொடர்பே இல்லாம ரஜினிகாந்த் சொன்னார். சரி, ஏதோ சொல்லிட்டு போறாரு, கடந்து போயிட்டோம். அது மாதிரி வரவேற்க வேண்டிய சீமான் ஒரு வார்த்தை கூட வரவேற்கவில்லை. எங்களுக்கு வருத்தமா இருக்கு, வேல்முருகனுக்கு எப்படி இருக்குன்னு அவருக்கே வெளிச்சம். ஆனாலும் ஒரு துணிச்சல் மிக்க முடிவாக ஒரு மாற்று அரசியலை நோக்கி தமிழ் தேசிய எழுச்சியோடு, ஏனென்று சொன்னால் தம்பி வேல்முருகன் அவர்களுக்கு, தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கு முந்திரிக்காட்டு தோழர் தமிழரசன் அரசியலும் தெரியும், ஐயா கலியபெருமாள் அரசியலும் தெரியும், தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அரசியலும் தெரியும், தமிழ் தேசிய அரசியல் புரியும், தமிழீழ விடுதலை அரசியல் தெரியும். எல்லாவற்றையும் தெரிந்தவர் அன்பு தம்பி வேல்முருகன் அவர்கள் ஒரு ஆற்றல் மறவனாக துணிச்சல் முக்கிய முடிவை எடுத்து திமுக கூட்டத்தில் வெளியேறி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை ஏற்படுத்தி 234 தொகுதியில் வேட்பாளரை போட்டால் தள்ளுபடியான தொகுதியில் போக சீமானை ஆதரித்ததை போல விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபட்ட நம்முடைய தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலைக்கு பிறகு அவருடைய மனைவியார் அந்த அரசியல் களத்துக்கு வந்ததினாலே அந்த பொற்கொடி என்கின்ற அந்த தங்கை போட்டியிடுகிற திருவிக்கா நகரிலும் வேட்பாளர் போடவில்லை. அது மட்டுமல்ல, தென்னாட்டில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்காக கட்சியை, புதிய தமிழர் கட்சியை தொடங்கி குறிப்பாக மாஞ்சோலை உள்ளிட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து கர்நாடக எல்லை வரை ஏறக்குறைய 11 லட்சம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்விலே இன்றைக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் மிளகிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டவர் புதிய தமிழகத்தின் கட்சி தலைவர் மதிப்புக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள், மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிற ஒட்டப்படாத தொகுதியிலையும். இது எவ்வளவு பெரிய பெருந்தன்மை, எவ்வளவு பெரிய அரசியல் நாகரிகம், எவ்வளவு பெரிய அரசியல் பண்பாடு. அதை அரசியல் பெருந்தன்மையற்ற தமிழகத்தில், அரசியல் நாகரிகமற்ற தமிழகத்தில், அரசியல் பண்பாடு அறவே அற்றுப்போன தமிழகத்தில் மீண்டும் அவற்றை தொழில் விடுவதை போல அறிவித்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர், ஆற்றல் மறவன், பச்சை தமிழன் தம்பி வேல்முருகன் அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டை 58 அமைப்புகள் அல்ல, நூற்றுக்கணக்கான தமிழ் தேசிய அமைப்புகள், பேரவைகள், இயக்கங்கள், கட்சிகள் எல்லாம் புரிந்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்முடைய தம்பி வேல்முருகனை நோக்கி வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். தமிழ்நாட்டு பாட்டாளி தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பரவேற்கக்கூடிய பிற மாநிலங்களில் வாழக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் புரிந்து கொண்டு தம்பி வேல்முருகன் கைகளை வலிமைப்படுத்த வருமாறு அன்பு உரிமையோடு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.